மல்லிப்பூ வாசம் பாகம் 36. இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். டாக்டர் சொன்னபடி மாத்திரை போட்டு வந்தாள் ஆதிரை. இரவு 12 மணிக்கு ரீனா கால் பண்ணினாள். ஆதிரை அம்மாவுக்கு ரொம்ப முடியவில்லை. என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் வாரியா? இதோ வாரம் ரீனா என்று கூறிவிட்டு ஜெய்யை எழுப்பி சீக்கிரமாக ரீனா வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். ஏன் இன்னும் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க ரீனா? வா போகலாம் என்றாள் ஆதிரை. ஆதிரை, வேணாமா, நான் போக போறேன். உங்க 2 பேரையும் பார்க்காமல் போய்விடுவேன்னு நினைச்சேன். வந்துட்டீங்க. ஆதிரை, ரீனா வாயும் வயிறுமா இருக்கா. அவளுக்கு இனி யாரும் கிடையாது. நீதான் அவளுக்கு தாயாக இருந்து பார்த்துக்கணும். செய் தம்பி, நான் போனதும் இவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்கோங்க. என்னோட கடைசி ஆசை ஒன்று இருக்கு தம்பி, எனக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும் என்று கூறியவள் பேச்சுகள் தளர்ந்தது. அவர்கள் உயிர் பிரிந்து விட்டது. அந்த தாயின் ஆசைப்படியே செய் கொல்லி வைத்தான். ரீனாவுக்கு டெலிவரி தேதி நெருங்கி கொண்டிருந்தது. ஆதிரை ரீனாவை நன்றாக கவனித்து கொண்டிருந்தாள். ரீனாவுக்கு வலி வந்தது. மருத்துவமனையில் சேர்த்தனர். ரீனாவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை முகம் பார்க்க பார்க்க ஆதிரைக்கு குழந்தை மீது இருந்த இயக்கம் குறைந்தது. மறுநாள் செய்க்கு பிறந்த நாள் வந்தது. அதை கொண்டாடுவதற்காக ஏற்பாடுகள் செய்தாள் ஆதிரை. கேக் வெட்டி முடிந்ததும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. ஆதிரை செய்க்கு வாழ்த்து சொல்ல போனவள் சொல்வதற்குள் மயங்கி கீழே விழப்போனவளை தாங்கி கொண்டான் ஜெய். ஆதிரை, ஆதிரை என்று தண்ணீரை தெளித்து எழுப்பினார்கள். ரீனா, சார், நீங்க ஆதிரையை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் போங்க, இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள். ஆதிரை, செய் இருவரும் மருத்துவமனை சென்றார்கள். டாக்டர் சோதனை பண்ணிய பின், மிஸ்டர் ஜெய், நீங்க அப்பா ஆக போறீங்க என்றார். செய்க்கு சந்தோஷம் தாங்காமல் வானில் பறந்தான் செய். இருவரும் சந்தோஷ மலையில் நனைந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் ரீனாவுக்கு விஷயம் தெரிந்து ஸ்வீட் செய்து வைத்து காத்து கொண்டிருந்தாள். வீடு வந்ததும் செய் ஆதிரையை தூக்கி கொண்டு வந்தான். அதை பார்த்த ரீனா சும்மாவே தாங்குன்னு தாங்குவாரு, இனிமேல் சொல்லவா வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ரீனாவும் ஆதிரையும் பாப்பாவுக்கு விளையாட்டு பொருள் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி வரலாம் என்று சென்றனர். அங்கு வந்த சாந்தி ஆதிரையை கண்டு ஆத்திரமடைந்தாள். முன்னால் தான் என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு என்று சண்டைக்கு வந்தாள். எப்போதும் போல ஆதிரை அமைதியாக இருந்தாள். என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் தெரியாதவள் மாதிரி இருக்கே என்று அவளை பிடித்து இழுக்க சாந்தி கை நழுவி ஆதிரை கீழே விழுந்தாள். வயிற்று பகுதி அடிபடுவது போல் விழுந்து விட்டாள். வயிற்றில் நல்ல அடிபட்டு விட்டது. வயிறு வலி எடுத்தது. அதற்குள் ரீனா செய்க்கு தகவல் கொடுத்து விட்டாள். செய் வேகமாக அவள் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தான். செய்யை கண்டதும் சாந்தி ஓடி போனாள். ஆதிரை வழியில் துடித்தாள். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தன. கீழே விழுந்ததில் கரு கலைஞ்சு போச்சு என்று கூறினார்கள் மருத்துவர்கள். அதை கேட்ட இருவரும் நொறுங்கி போனார்கள். ரீனா கதறி அழுதாள். கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறாய்? அதுக்கு நீ கொடுக்காமல் இருந்திருக்கலாம் என்று அழுதாள் ரீனா. ஆதிரை பேச்சு மூச்சு இல்லாமல் சிலையாகி போனாள். ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கூட்டி வந்தார்கள். ஆனால் ஆதிரை சிறை கைதி போல் ரூமுக்குள் அடைந்து கொண்டாள். பித்து பிடித்தவள் போல் இருந்தாள். அதனால் செய் பயந்து போய் ஆதிரை வீட்டுக்கு தகவல் கூறினான். ஆதிரை தாத்தா பாட்டி ஓடி வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ஆதிரை கட்டி அழுதாள். ஆதிரையின் தாத்தா பாட்டிக்கு வீட்டின் முதல் வாரிசு கலைஞ்சு போய்விட்டது என்று மனதில் வருத்தங்கள் இருந்தாலும் ஆதிரை முன் காட்டிக்கொள்ளாமல், ஆதிரை அழாதே, எதுக்கு அழுகிறாய்? அடுத்த குழந்தை பெற்றுக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமில்லை, சரியா என்று ஆறுதல் கூறினாள். அது எதுவும் அவள் காதில் ஏறவில்லை. பாட்டி கம்பல் பண்ணி சாப்பாடு ஊட்டிவிட்டாள். அப்போதும் ஆதிரை மனம் ஆறவில்லை. தன் அறைக்குள்ளே கிடந்தாள். ரீனாவுக்கு ஆதிரை வெளியே கொண்டு வர வேறு வழி தெரியவில்லை. அதனால் மனதை கல்லாக்கி திட்டம் தீட்டினாள். குழந்தையை பசியில் அழுதாள். அதை கேட்டும் கேட்காதது போல் இருந்தாள். குழந்தையின் அழுகுரல் ஆதிரை காதில் விழுந்தது. என்ன, குழந்தை அழுந்ததை கேட்குதே என்று தன் அறையை விட்டு ஓடி வந்து குழந்தையை தூக்கவும் அதை எதிர்பார்த்து காத்திருந்தவள், ரீனா, ஏன் அழுகுற? எனக்கு என்ன 10 கையா இருக்கு? வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்த்து உன்னை பார்த்துக்க, எல்லாம் என் தலையெழுத்து என்று பேசிக்கொண்டே பால் டப்பாவுடன் வெளியே வந்தாள். இதையெல்லாம் ஜெய் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தவனுக்கு கோபம் வரவும் உள்ளே வேகமாக நுழைய போனவனை தாத்தா கையை பிடித்து இழுத்தார். என்ன தாத்தா, என்னான் போக வேண்டாம் தம்பி, அவ ஆதிரையை வெளியே வர வைக்கத்தான் அப்படி பண்ணறா, நீங்க போய் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாதீங்க என்றார். சரி என்று அங்கேயே நின்றான் செய். அவள் பேசிக்கொண்டு வந்ததை கேட்ட ஆதிரை, பாட்டி எங்க? அவங்க கிட்ட குழந்தைய கொடுக்க வேண்டிதானே என்றாள். ஆமா, எங்கே போறாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க. இருக்கிற வேலை பத்தாதுன்னு இதுக வேற நம்ம உயிரை வாங்குதுங்க என்று திட்டிக் கொண்டே இருந்தாள். ஆதிரை குழந்தையை வாங்கி கொண்டு ரூமுக்கு போய் பால் கொடுத்து பாட்டு பாடி தூங்க வைத்தாள்.
தாத்தா பாட்டி உள்ளே வந்ததும் என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று அழுதாள். பரவாயில்ல விடுமா, நீ என்ன உண்மையா திட்டுனா என்றான். இரவு வேளையும் வந்தது. நைட் எல்லாரும் தூங்கவும் குழந்தை விழித்து அழத் தொடங்கியது. எல்லாரும் விழித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் யாரும் குழந்தையை அமர்த்தவில்லை. ஆதரை வந்து குழந்தையை ஆட்டி தூங்க வைத்தாள். அதன் பிறகு ஆதரை நாம் வீட்டுக்குள் அடைந்து கிடைப்பதால் எதையும் மாற்ற முடியாது என்று முடிவு செய்தவள் காலையில் ஆளுக்கு முன்னால் விழித்து வேலைகளை பார்க்க தொடங்கினாள். தாத்தா பாட்டியை வீட்டுக்கு போகச் சொன்னாள். வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ஆபீஸ் கிளம்பிவிட்டாள் ஆதரை. எல்லாவற்றையும் மறந்து பழைய நிலைக்கு திரும்பினாள் ஆதரை. சாந்தியை கண்டுபிடித்து போட சொல்லிவிட்டான் மணிக்கிட்ட. மணி அவளை கண்டுபிடித்து போட்டு தள்ளினான். ஆதரை தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினாள். செய்க்கு கால் பண்ணி மல்லிப்பூ வாங்கி வர சொன்னாள். செய்க்கு சந்தோஷம். பல மாதங்களுக்கு அப்புறம் வீட்டில் மல்லிப்பூ வாசம் வரப்போகிறது என்று ஒரு கூடையே வாங்கி வந்தான். ஆதரை இந்தா மல்லிப்பூ என்றாள். ஆசையாக ஓடி வந்தவள், யோ என்னையா இது, எல்லாத்தையும் வச்சுக்கடி, நீ தானே கேட்டேன் தான், அதற்காக கூடையே வாங்கி வருவியா, இதை வைத்து என்ன செய்கிறது? நான் வேணும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? என்ன சொல்லு பார்ப்போம். நீ இந்த சேலைக்கு பதில் இந்த பூவை கட்டிக்கடி, உனக்கு இருந்தாலும் கொழுப்பு ரொம்படா என்று துரத்தினாள். அவன்கிட்ட போனதும் அணை போட்டு நிறுத்தினான். இப்போ எங்கேடி ஓடுவ? அவளை நெருங்கினான். யோ வேணாம் வேணாம் என்று கண்களை மூடினாள். அப்புறம் என்ன நடக்குமோ அதையெல்லாம் நடந்தது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.